எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க பாட்டுக்கு கூட்டி வந்துட்டே இருக்கீங்க. சத்தம் கட்டாம போ. எங்கன்னு சொல்லுங்களே. ஐயோ அதெல்லாம் சத்தம் விடாம போ. எல்லாம் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் கூட்டி போறேன், நீ வா. எங்கன்னு சொல்லுங்களே. ஐயோ உண்மையிலே இவன் வாய்க்கு பிளாஸ்டர் போட்டு தான் ஒட்டணும். செவி அடைப்பு தாங்க முடியல. அப்பா பொண்ணு தர நீதாண்டா இவன் சமாளிக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கல, சொல்லவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரமாவது அமைதலா வாயேன். சரி எங்க போறேன்னு சொல்லுங்க. இப்ப சொன்ன மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா? இந்த இடத்துக்கு போறேன் இப்படி போறேன்னு உனக்கு சொல்ல புரிஞ்சிருமா? புரியாது இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா. நம்பிக்கை இல்ல. அதானே எப்பா இந்த பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தான் பார்க்க கூட்டு போறேன், வா. யார? சப்பா இங்க பாரு, எனக்கு இப்ப ரொம்ப பேசினா பிடிக்காது, வா. சரி யாரன்னு மட்டுமாவது சொல்லுங்களே. சத்தம் கட்டாம வந்தனா பாக்கலாம், இல்ல வீட்டுக்கு இப்படி அனுப்பி வச்சிருவேன். சரி சரி, நான் இனி வாய் திறக்க மாட்டேன். ஏய் இங்க வாங்க வாங்க வா. சார் டேய் வெளிய நிக்குது விக்கிதானே? ஆமா சார், விக்கி சாரே தான். தூக்கி போட்டு மிதிச்சேன், செத்தே போயிருவேன் சார். ஏன் முன்னாடியே விக்கி சாருங்க தொலைச்சிருவேன். விக்கின்னு சொன்னா போதும். அது விக்கின்னு சொல்ற, இங்க சொல்லு. அந்த விக்கி பையதான் சார். அந்த பையன் இருக்கட்டும். ஆமா அந்த பையனுக்கு இங்க வந்துட்டு போறான் தெரியலையே சார். இந்த விக்கி யார பாக்க கூட்டு போய்கிட்டு இருக்கான்? ஒருவேளை அப்பாவா இருக்குமோ? பாரு, நம்ம எங்க போறோம் வரோம்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை இவன் நம்மள கடத்திட்டு போறானோ? நம்ப முடியாது, இவன் அப்படிப்பட்ட ஆளுதான். எதுக்கு சொல்லக்கூடாது? சொன்னா கேளு, யாருக்கிட்டையும் வாய் திறக்க கூடாது, புரியுதா? எனக்கு பசிக்குது. ஆமா இப்ப நான் விஜய், நீ திரிசா. இப்ப நம்ம தப்பிச்சு போயிட்டு இருக்கோம், பேல் போய் கேட்டுட்டு இருக்கோம். தொலைச்சு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. பசிக்குதா? ஏன் வீட்டுல இருந்து வெட்டி முடிஞ்சிட்டு இருந்தியோ? என்ன ஏசுற? தெரியாம கூட்டு வந்துட்டேன். அப்பா இவ படுத்துற பாடு இருக்குதே. ஏன் ஆனந்தி நான் இருக்கா, என் கண் பார்வையச்சே புரிஞ்சுக்கிடுவா. இது என்னன்னா பச்சை பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஐயா கொடுத்த இலக்காரம். இவ்வளவு செல்லம் கொடுத்தா இது இப்படிதான் வந்து நிக்கும். போதா கரைக்கு பொண்ணு தர வேற ஓவர தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். என்ன திட்டுக்கிட்டே இருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும். இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க. ஏய் இந்த அழுகு பதுமை யாருடா? ஏய் யார்டா இவா? உங்க கண்ணுல பட்டாச்சு இல்ல. அது எப்படிடா? எதுவுமே என் கண்ணுல மட்டும் சிக்கவே இல்ல. சிக்கி இருந்தா? ஏய் யார் இவா? ஆமா இவளுக்கும் விக்கிக்கு என்ன சம்பந்தம்? விக்கி எங்கடா கூட்டு போய்கிட்டு இருக்கான்? யாரு என்னன்னு எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல எல்லா டீட்டெயிலும் வேணும். சார் பின்னாடியே போனா தெரிஞ்சிட போகுது. சரி சரி வா, பின்னாடி மறைஞ்சு நில்லு. அப்படி இவளை எங்க தான் கூட்டிட்டு போறான்னு பாக்கணும். சுத்த கட்டாம வருவே அப்படி. சரி. என்னடா இப்படி இருக்கா? எனக்கு நிஜமாவே பசிக்குது. ஆதிரா கோத்த கிளப்பாத, ஒழுங்க வா. எங்க அப்பா இதுக்குள்ள வாங்கி கொடுத்திருப்பாங்க. அது உங்க அப்பா, நான் ஒண்ணு உனக்கு அப்பா இல்ல, வா. என்ன நடத்திய கூட்டி போய்கிட்டு இருக்கீங்க? என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா. இன்னும் கொஞ்ச தூரம் தானே? ஆமா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா. சரி, நான் ஒண்ணும் போய் சொல்லல. நிஜமாவே எனக்கு பசிக்கு. சரி வா. யார் இவா? அது எப்படி சார் இப்படி பிள்ளைங்களாம் உங்க கண்ணுல படவே மாட்டேங்கிறாங்க? கடவுள் விளையாடுறாரோ? எட்டி மிதிச்சு அந்த கடல்ல போய் விழுந்துருவேன். சரி ரொம்ப பசிக்குன்னு சொல்ற, இதே நில்லு, நான் பக்கத்துல கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரேன். உரைப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்? எனக்கு உரைப்பு பிடிக்காது, இனிப்பு தான் பிடிக்கும். எவ்வளவு இனிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துருங்க. எவ்வளவு இனிப்பா இருந்தாலும்? ஆமா பரவாயில்ல, எவ்வளவு இனிப்பா இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு இனிப்பா இருந்தாலும்? ஆமா எவ்வளவு இனிப்பா இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். சரிதான். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, எனக்கு பயமா இருக்கு. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டல, ஒத்தையில நெல்லு. உன் வாய்க்கு ஒருத்தரும் பக்கத்து வர மாட்டாங்க. என்ன கிண்டல் பண்ணிட்டு போறான். சார் குட்டி ஒத்தையில நிக்குது சார். இதான் சரியான சந்தர்ப்பம், நீ கொஞ்சம் பின் வாங்கிக்க. சார் ஓடிரு இல்ல. போயிட்டேன் சார். சார் அந்த பாட்டுல போட்டுட்டு போங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும். ஹாய். யார் இவ? ஹாய் உங்களதான். என்ன உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும்? தெரியாது. அப்ப என்னத்துக்கு ஹாய்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ, இந்த தெரியாத மிஸ்டர் கால் மாதிரி.
ஓடலி சொல்லிவிட்டேன். ஆளை பாரு, கையில வச்சிருக்க சைஸ பாரு. பொறுக்கி பய, பொறுக்கி பொறுக்கி. சே, இப்ப பார்த்து இந்த விக்கி கிட்ட சாப்பிட கிட்ட தப்பா போச்சு. கரெக்டா தான் சொல்லிருக்கான். விக்கி, விக்கி, எனக்கு பசிக்கல, சீக்கிரம் வா. விக்கிக்கு ரொம்ப சொந்தமா என்ன? ஐயோ, இவன் தொந்தரவு வேற. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இல்ல, விக்கிக்கு எங்க அப்பாக்கு புள்ள. இப்ப என்ன? ஓ அப்படியா? அப்படியே இல்ல, அப்படிதான். எப்படி பேசுறா? பேசிட்டே இருந்தா நேரம் போய்கிட்டே இருக்கும் போலுக்க. ஓஹோ, விக்கி வராம இருந்தா நல்லா இருக்குமே. சார், நீ என்ன பண்ற? புரிஞ்சிட்டு சார். இதோ இப்ப கிளம்பிட்டேன் சார். ½ அன் அவருக்கு. ஓகே சார். சரியான பொறுக்கியா இருப்பான் போலுக்க. ஐயோ, இப்ப பார்த்து நான் விக்கி அனுப்பிட்டேனே. ஐயோ, பயப்படாதீங்க, எங்க வீட்டு வேலைக்காரே. என்னத்த பாக்குறா? ஓ, கையில இருக்க பாட்டுல பாக்காலோ? அது ஒண்ணு இல்ல, அது தண்ணி பாட்டுல தான். தண்ணி தண்ணி தான், வெறும் தண்ணி தான். ஐயோ, விக்கி எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, உன் பேர் என்ன பேரு? விக்கி, விக்கி. பேர் கிட்ட விக்கின்னு சொல்றீங்க, உங்க பேர் விக்கியா? ஐயோ, விக்கி, சீக்கிரம் வா. உன் பேர் என்ன பேருன்னு கேட்டேன். அம்மா, உன்னை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே, எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? தமிழ் கூட தரிவத்தம் போடுத, இங்குள்ள மாதிரி தெரியலையே. எனக்கு இந்த ஊரு தான். இல்லங்க, போய் சொல்லாதீங்க. உங்க கலரு, உங்க ஐ கலரு. இல்ல, நீங்க இந்த ஊர்காரங்களே இல்ல. சரி, இப்ப நான் இந்த ஊர் இல்ல. இப்ப என்ன செய்யணும் உனக்கு? கேட்டமா கேட்ட. விக்கி, வரமாட்டான். அப்படி கொள்ளுதாலே. என்னடா, யார் இவா? விக்கிக்கு தான் குடும்பமே கிடையாது. விக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையிலே விக்கிக்கு சொந்தமா நீ? ஆமா. இப்ப என்ன? உங்க அப்பா பேரு? அதெல்லாம் தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கூட பட முடியல இவ மேல. இல்ல, உங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அதான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். பொண்ணு கேட்கலான்னு பார்த்தேன். சீ, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது போல. சீ. அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா நீ? யார்கிட்ட? விக்ரம் கிட்ட. இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. டேய், யாராங்க இவ்வளவு தூக்குங்க? ஏய், ஆதிரா, ஆதிரா, ஏ ஆதிரா. ஐயோ, இவ எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, இப்ப எங்க போனான்னு தெரியலையே. ஆதிரா, முத்தரைக்கு மட்டும் தெரிஞ்சது. அவளை பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. நான் அசால்ட்டா கூட்டு வந்து தொலைச்சிட்டு நினைக்கிறேன். ஐயோ, இவளுக்கு இந்த ஊர்ல எதுவும் தெரியாத. ஆதிரா, 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 விக்கி, ஆதிரா. நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன். பாத்துட்டேன். நெல்லி வாரேன். ஆதிரா, உன்னை எங்களை தேடுது. உன்னை அங்கதான் நிக்க சொன்னேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். நம்ம சீக்கிரம் போலாம் வாங்க. ஏன், என்னாச்சுடி? பசிக்கும் நல்லா, இந்தா சாப்பிடு. வேண்டாம், நம்ம சீக்கிரம் போணும். சீக்கிரம் வாங்க. ஏன், இதுவும் பயந்துட்டியா? அது ஆமாமா, பயந்துட்டேன். சீக்கிரம் வாங்க போலாம். யார் உன்னை எதுவும் பேசுனாங்களா? இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் ஒரு முரட்டு பைய. இல்ல இல்ல, அப்பெல்லாம் இல்ல. நான் உங்களை காணுமா, அதான் பயந்துட்டேன். சரி வா, இந்த இதை சாப்பிடு, கூட்டிட்டு போறேன். இனிமேல் வெளியில வந்தா எதையும் கேட்க கூடாதுப்பா. இல்லையே, இவன் மத்தவங்கள பயம் காட்டி தானே பழக்கம். இவ பேச்சுல தெளிவு இல்லையே. ஆதிரா, உண்மை சொல்லு, இதையும் பார்த்து பயந்தியா இல்ல யாரும் வந்து பேசுனாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. கன்ஃபார்ம் எதுவும் இல்லல்ல? இல்ல, சீக்கிரம் வா. சரி வா. இதுதான் நான் வருடம் பார்த்த லட்சணம். எட்டுட்டு மிதிச்ச. சார், ஏற்கனவே அவங்கிட்ட வாங்கின அடியில 1 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்திருக்க. திரும்பியும் அடி வாங்குறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல சார். சரி, இப்ப இவங்க எங்க போயிட முடியும்? அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலாம் வா. அவ எனக்கு வேணும், புரியுதா? சார் ஆசைப்படாதது எது இருக்கு? ஆனா ஒன்னும் சிக்கலையே. எது கிடைக்குதோ இல்லையோ, இது எனக்கு வேணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இது எனக்கு வேணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கோடிக்கணக்கான சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. இவா என் வீட்டுக்கு வரணும். உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிடுங்க. ஆஹா,
இந்த வாட்டி இவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க அப்பாவை ஆச்சரியப்படுத்த போறேன். ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா சார்? டேய், என்ன நக்கல் பண்றியா என்ன? இல்ல சார். இவளை பார்த்ததுக்கு அப்புறமே என் மூளை என் கண்ட்ரோல்ல இல்ல. என்னமோ பண்றாடா. இவ கண்ணுல ஏதோ ஒரு மாய சக்தி இருக்குது. டேய், நான் இதே மாதிரி என்னைக்காவது புலம்பிருக்கேனாடா? இல்ல. சரி சீக்கிரம் அவளை ஃபாலோ பண்ணி போ. ஓகே சார். இது எந்த இடம்? சரி, இதுக்கப்புறம் மெதுவா வா, சரியா? சரி. சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடணும்னு. யார பார்க்க போறோம்? நீ பாரு, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி வா. இது கட்டு முள்ளா கிடக்கும், பார்த்து நடன. சரி. வரு, போற பாதை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பாத்துக்க. தாவணி நல்லா சொருவிக்க. சரி. செருப்பு நல்லா போட்டுக்கல? நல்ல செருப்பு தான். இல்லன்னா எஸ் வேணா போட்டுக்கிட்டியா? இல்ல இது போதும். சரி, பாத்து வா. இது என்ன இந்த இடம் இப்படி இருக்குது? இது என்ன இடம்? ஒரு நிமிஷம் இரு. பொண்ணுத்தர. பொண்ணுத்தரையா? சத்தம் போடாத. பொண்ணுத்தர, நான் விக்கி வந்திருக்க. பொண்ணுத்தர. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? நீ தானே பார்க்கணும் போல இருக்குன்னு. உன் மண்டையில அறிவு இருக்கோ இல்ல களிமண் இருக்குதா? இவளை வந்து இங்க கூட்டிட்டு வந்த. நீ தானே பார்க்கணும் போல இருக்குன்னு. பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்ன, இங்க யாண்ட கூட்டிட்டு வந்த? அவன் தான் கூப்பிட்டனா? நீ வந்திருக்க. எப்படி பொத்து விடுறான்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இல்ல. ஏன் அப்படி சொல்ற? எதுக்கு? அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. சரி, இன்னைக்கு வர சொல்றேன். எப்ப வீட்டுக்கு வருவீங்க? வாரு, சீக்கிரம் வாரு. இப்பமே வந்துருங்கள. இங்க இருக்கிறதுக்கு தான் அங்க இருக்கலாமே, வாங்கல. வாருமா, வார. இப்ப வர முடியாது, 2-3 நாள்ல வரேன். வேண்டாம், வந்துருங்க, போயிடலாம். எனக்கு பயமா இருக்கு. வந்துருங்க, போலாம். இங்க எனக்கு பிடிக்கல, போலாம், வாங்க. டேய் விக்கி, என்ன இவ்வளவு ஏன்டா இந்த கூட்டிட்டு வந்த? இவ்வளவு ஆபத்து இருக்கும் உனக்கு தெரியாது? யாராவது ஒருத்தங்க நம்மள கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது வேண்டாம் உனக்கு. எவன்டா கண்காணிப்பான்? பாத்துக்கலாம். ஏன்டா நேரம் தெரியாம இவன் வேற. நான் போக மாட்டேன். இங்க பாராதிரா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சீக்கிரம் வந்து கிளம்பு. இல்ல, நான் போக மாட்டேன். என்ன யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. அதிரா, அப்படிலாம் சொல்லிட கூடாது. சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்காத. கிளம்பு சீக்கிரம். நான் போக மாட்டேன். ஐயோ, பார்த்தல, நீ பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னிய, அதான்டா கூட்டு வந்த. தெரியும், நான் சொல்லும் போதே நீ இந்த வேலை தான் பாப்பேன்னு எனக்கு தெரியும். நீ ஸ்பீடா போகும்போதே எனக்கு தெரியும்டா. சரி, இனி வந்த வழியில போக வேண்டாம். நீ வந்த வழியில போ. இவ்வளவு நான் வேற வழியை கூட்டிட்டு போறேன். பரவாயில்லடா, நான் கூட்டு போயிருவேன். சொன்ன கேளு, இன்னத்துக்கு மோப்பம் முடிச்சுட்டு வந்து பண்ணுவேன். டேய், நான் சுத்தி மத்தி பார்த்துட்டாண்டா வந்தேன். எனக்கு எதுவும் சரியா படல. ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது. நீ வந்த வழியில போ. அப்போ ஆதிரா, நான் கூட்டிட்டு வரேன், நீ கிளம்பு. டேய், நீ வெளியில வந்தா இவளை எப்படி கூட்டிட்டு வந்தா எனக்கு தெரியும். நீ கிளம்பு. டேய், பார்த்து பத்திரமா போ. சரி. டேய், சாரிடா, நான் இதை யோசிக்காம விட்டுட்டேனே. தெரியும், பரவாயில்ல, நீ போ, பார்த்து போ. சரிடா. குறிப்பா வந்த வழியே பார்த்து போ. எப்படி வந்தியா அப்படியே போ. அப்போ பாரு, நீ எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கனே தெரியும். சத்தியமா நான் இதை யோசிக்கவே இல்லடா. இப்ப எனக்கு புரியுது. சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நீ ஆதிரா கூட்டிட்டு வந்துருன. சரி, போலாமா? நான் இங்கேயே இருக்கேன். அப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன். இல்ல, இங்கெல்லாம் இருக்க கூடாது. வா. நீங்க இருக்கீங்க. நான் இருக்கலாம், ஆனா நீ இருக்க கூடாது. இல்ல, நானும் இருப்பேன். சொன்ன கேளு. வேண்டாம், வா, சீக்கிரம் போணும், வா. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டார்.
நான் போக மாட்டேன். இரு, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். சரியா? சமத்து இல்ல, சொன்னா கேட்கணும். நான் இங்கேயே இருக்கேன்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இங்கதான் இருப்பேன். அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. அதான் சொல்றேன், நீங்க அங்க இருங்க, நான் அங்க இருக்கேன். இதுல என்ன இருக்குது? நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும். நல்லதா இருக்கும்னு சொன்னா வாய் பத்துங்க. எதுவும் சொல்லக்கூடாது. நான் இங்கதான் இருப்பேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாயை திறக்க கூடாது சொல்றல. சரி, வாயை திறக்க மாட்டேன். சொல்ல கேளு. இங்க இருந்து போகலாம், வா. வாய் பத்த சொன்ன. அதான் புத்தி தானே வச்சிருக்க. ஒய், என்ன? நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. என்ன பதிலு? தெரியாது. அப்ப இதுக்கு என்னவா? எதுக்கு? தெரியாது. தெரியலையே. உங்களா